Hi guys, hi guys, back to recipes track. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அண்ணா ரெண்டு சூப்பரான ஒரு யூனிக்கான ரெசிபிஸ் ஒன்று சொல்லுங்க. மேங்கோவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. மேங்கோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு கண்டென்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஃபாலோ. இது அப்படியே பண்ணீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். மறக்காம வீடியோ பார்க்குறதுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். வாங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. மறக்கவே கூட பெல் பட்டன் தட்டிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து உப்பு கறி மாங்காய் தோசை, அதாவது மேங்கோ தோசை. எப்படி சூப்பராக பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான். ரெண்டு வந்து ரொம்பவும் காயாவும் இல்லாமல் ரொம்பவும் பழமாக இல்லாமல் ஓரளவு வந்து உங்களுக்கு காயும் பழமாக இருக்கிற மாதிரி ஒரு மேங்கோ எடுங்க. 2 மேங்கோ எடுத்துக்கோங்க. நான் இதுதான் வந்து மெயின். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா பேக்கெட்டில் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மேங்கோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக அந்த நம்மளோட ஏரியாவில் இருக்கிற மேங்கோவை வச்சே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்வைப் பண்ணாதீங்க. 2 கட் பண்ணிக்கோங்க, 2 காம்பியும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டே இருக்கிற அளவுக்கு இருக்கும் ரெசிபி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மாங்காயை எப்படி கட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்ற மாதிரியே கட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 துண்டு வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 10 பீசஸ் 12 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக பீசஸ் வந்துடும். மேக்ஸிமம் வந்து தோலோடு நீங்கள் போடுங்க. ஏன்னா தோல் தான் வந்து சத்து. எல்லோரும் வந்து தோலை உரிச்சிட்றாங்க சாம்பாருக்கு போடுறப்ப. நீங்கள் மோஸ்ட்லி தோல் போடுங்க. தோல் வந்து ரொம்ப ஹெல்த்து. யார் யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு பெல் பட்டன், ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதுதான் சீசனிங் கட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா பூ மாதிரி உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து கர்வ் மாதிரி வரும். சிம்பிளாக இது பார்த்துக்கோங்க. சிம்பிள் மெத்தட் தான். சும்மா சரி நம்ம பொட்டேட்டோ எப்பவுமே அதிகமாக ஃப்ரை பண்ணுவோம். சரி மேங்கோ சப்ஸ்கிரைபர்ஸ் மேங்கோ ரெசிபி கேட்டனால நான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிள் நீங்கள் பாருங்கள். நல்லா நீடிங் ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் கட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். இங்கே ஒரு கோடு, 2வது கோடு, 3வது கோடு லைட்டாக போடுங்க. ஃபுல்லாக போட வேண்டாம். போட்டிங்கனாலே இங்கே பாருங்கள் எப்படி வந்துரும்னு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே நீங்கள் வந்து பொட்டேட்டோவில் ஃப்ரை பண்ணி அப்படியே நீங்கள் மசால் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பொட்டேட்டோ கர்வாக வரும். இது மாங்காய்னால உங்களுக்கு வரல. பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு சூப்பராக. நீங்கள் இதை பொட்டேட்டோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம ரெசிபிக்குள்ளே வருவோம். அவ்வளோதான் நண்பா. இந்த கட் பண்ணதுக்கப்புறம் நேட்டாக பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு நீட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக குக்காகிறது தெரியாது. மாங்காய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம் தான் பெட்டர். இந்த ரெசிபி பெரிய விஷயம்லாம் நண்பா. கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒர்த்தான கண்டென்ட் தான். இந்த ரெசிபி ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா இதோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு. இதுதான் உப்பு கறி நண்பா. நார்மலாக உப்பு மிளகாத்தூள் போட்டால் தான் உப்பு கறி. சேம் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். உப்பு மிளகாத்தூள், வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறது கிடையாது. உப்பு மிளகாப்பொடி எந்த அளவு தேவைப்படுமோ, காரம் நீங்கள் நிறையா எடுக்கிற மாதிரி தான் நிறையா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. காரம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கம்மி பண்ணி போடுறது தான் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான். இது 2ம் போட்டிங்களா? போட்டு மேக்ஸிமம் 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மாங்காய் வணக்கினீங்கன்னா அடி பிடிச்சிரும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துடணும். டோஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி தான் நண்பா. 2 to 3 நிமிஷம் டோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். மாங்காவோட பச்சை ஸ்மெல் போச்சுனாலே டோஸ்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக மிக்சியில் போட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் போடுங்க. டேரெக்டாக சூடாக போட்டிங்கன்னா வந்து மிக்ஸி அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து டக்குனு மிக்ஸி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். நீங்கள் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, பெட்டராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுறோம். போட்டு அரைச்சிருங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி
லிட்டில் பிட் பேஸ்ட்டாக வர மாதிரி நீங்கள் அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. சூடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சூடு போயிடுச்சு, டேரெக்டாக தோசைக்கல் வச்சிருங்க. தோசைக்கல் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் தோசையை ஊற்றாதீங்க, கண்டிப்பாக வேகவே வேகாது. ஏன்னா ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம், ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா கல் தோசை ஊற்றுங்க. கல் தோசை நீங்கள் கல் தோசை வந்து எனக்கு ஊற்ற தெரியாதுன்னா இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கல் தோசை சிம்பிள் தான். நீங்கள் வந்து மொத்தமாக ஊற்றுனா அது கல் தோசைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தில் நீங்கள் ஊற்றுங்க. மொத்தமாக நீங்கள் வந்து நைஸ் தோசை வேண்டாம். ஏன் நைஸ் தோசை வேண்டாம்னு சொல்கிறேன்னா நைஸ் தோசை போட்டிங்கன்னா திருப்பி போடுறப்ப உங்களுக்கு வந்து அது கீழே ஒட்டிக்கு வராது. வந்து நீங்கள் மாவு போட்ட உடனே நீங்கள் வந்துட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிற மேங்கோ உப்பு கறியை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டு நீட்டாக வந்து ஒரு ஸ்டஃபிங் தட்டி விட்டு மூடி போட்டுருங்க. மேக்ஸிமம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தரமாக சூப்பராக ஒரு ஸ்மெல்லாம் ஜம்முன்னு போய் மாங்காய் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக கம்மியாகும். அது உங்களுக்கே தெரியும், குக் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல். அது வேற லெவலில் அது மூக்க தொலைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லா குக் ஆயிடுச்சு நண்பா. அடுத்து என்ன ஸ்டெப்னா நீங்கள் பாருங்க, நான் சொல்கிறேன் நண்பா. ரெசிபிஸ் எப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளை மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் வந்து இது நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு பேட் சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணல. தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு திருப்பி மாறி போட்டு வேக வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற வேலையை. ரொம்ப குக் ஆயிடுச்சுனாலும் வந்து தீஞ்ச ஸ்மெல் வரும். நீங்கள் ரொம்ப குக் ஆகாமல் சாப்பிட்டாலும் மாங்காய் ஸ்மெல் அடிக்கும். எப்போவுமே வந்து இந்த ஸ்டஃபிங்கிறது வந்து நீங்கள் போட்டிருக்கிறது வந்து வேக வைக்கிறது தான் மேட்டரே இருக்குது. மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இதை குக் பண்ணவே கூடாது. இந்த ஸ்டஃபிங்கை மாற்றி போட்டு ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றி பாருங்க. அந்த ஈட்டே தெரிஞ்சிடும் தோசை வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. வேகலை, நெக்ஸ்ட் தடவை மூடி போட்டு நடக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க எப்படி வந்திருக்கும்னு. நல்லா வந்துருச்சு நண்பா, பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி ஈட்டு வந்து நல்லா வரணும். கீழே மேலே வந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் எடுத்து பிளேட்டில் போட்டு சூப்பராக அனல் பறக்க சர்வ் பண்ணலாம். வேற லெவலில் ஒரு சூப்பரான உப்பு கறி மாங்காய் தோசை ரெடி. தாராளமாக செஞ்சு குடும்பத்துக்கு கொடுங்க. நான் வந்து என் ஃபேமிலிக்கு நான் தரேன். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு செஞ்சு தரணும்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக செஞ்சு ஃபேமிலியாக குடும்பத்தோட இந்த ரெசிபியை வந்து சாப்பிடுங்க நண்பா. செஞ்சு லிட்டில் பிட் வந்து நீங்கள் வந்து நிறையா செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த ரெசிபி செய்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் நான் ட்ரை பண்ணேன்னு மட்டும் போடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது எங்கள் வீட்டு எஜமானி அம்மா திங்குது. அது யாரும் இல்லை, அது நம்மளோட ப்ராடக்ட் தான். நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வேறு லெவலில் சாப்பிட்றாங்க. சரி, உன்னை அடுத்த என்ன ரெசிபிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னன்னா மதியம் வந்து மேடம் என்னன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் வேலை வீடு கிளீனிங் ஒர்க் இருந்ததுனால முருங்கைக்காய் நிறைய மிச்சமாயிடுச்சு. இது என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. பாருங்க, இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு முட்டைக்கோஸ் இருக்குது, இதை எடுத்துக்கங்க. முட்டைக்கோஸ் எடுத்துக்கங்க. இதனை கீழே தானே கொட்ட போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா மேட்டரே கிடையாது. சிம்பிளான இதுலேயே சூப்பராக இதை நம்ம எப்படி மாத்திரன்னு பாருங்க. வெஜ் ரைஸு ஜஸ்ட் வீட்லேயே பண்ணலாம். இது ஒரு முட்டைக்கோசு 2 நான் கட் பண்ணியிருக்கேன். 1 நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். 1 தான் பண்ண போகிறோம். இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா வெஜ் ரைஸ்ன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து இதில் எக்கு போட மாட்டாங்க. பட் ஆனால் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இது வெஜ் ரைஸ் ப்ராசஸ். எக்கை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ மோஸ்ட்லி எக்குமே வெஜ் ஆகி போச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி எக் சாப்பிட்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் இருக்கிற உங்களுக்கு வந்து முருங்கைக்காயில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த செல்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக கிடைக்கும். மிச்சம் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து வெஸ்ட் தூக்கி போட்டுருங்க. கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சிருக்கேன் சேம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நீங்களும் வந்து வடிக்கிறது நீங்கள் வடிச்சுக்கோங்க. பேன் வச்சுருங்க, ஆயில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு வந்து ஆயில் போட்டு அழகாக போட்டுருங்க. பெருசாலாம் தேவையில்லை. நான் ஒரே ஒரு எக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். 2 எக்கு 4 எக்கு 5 எக்கு போடுற மாதிரி இருந்தால் குவான்டிட்டி ஆஃப் ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம், ஜஸ்ட் டெமோக்கு. இதுவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக கேரண்டியாக செஞ்சு பாருங்கள், தரமாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் வந்து நீங்கள் போட்டு சேம் வந்து ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். கொஞ்சோண்டு வந்து கேபேஜ் முட்டைக்கோசை நல்லா போட்டு வணக்கி ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு, வேறு எதுவும் வேண்டாம். நம்ம வேறு ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு போகிற மாதிரி கலர் பவுடர் அர்ஜினோமோட்டோ எதுவுமே நம்ம போடல. ஜஸ்ட் வீட்டுக்கு திங்ஸ் மட்டுமே வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுவே அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை, செஞ்சு பாருங்கள். இன்க்ரீடியன்ட்டு மேஜிக் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம் நண்பா. எல்லாரும் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு இன்க்ரீடியன்ட், ஜஸ்ட் இதை மட்டுமே வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை நண்பா, முட்டைக்கோசு, முட்டை, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இதை மட்டும் போட்டிங்களா, போட்டு வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டை போட்டிங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் முருங்கைக்காய் வந்து நடுவுக்கு இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து அதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா கலர்னாலும் கிளறிக்கங்க.
அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து எக்கு ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக போச்சு. ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர், மிளகா பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா தான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக டர்மரிக் பவுடர் போடுறேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், இவ்வளோதான் நண்பா. 3 தான், வேறு எதுவுமே இல்லை. அடிஷ்னலாக வேணுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க, சிக்கன் மசாலா சம்மதர், அது உங்கள் இஷ்டம் தான். அவ்வளோதான், போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து அனல் பறக்க நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு அஜினோ மட்டும் நம்ம எதுவுமே போடல. தரமாக இருக்குது இந்த ரெசிபி. ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி ஜம்முன்னு சாப்பிட்றாங்க. உங்கள் ஃபேமிலி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லவ் யூ கைஸ். அடுத்தது என்ன வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எம்எஸ் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க.